ஹலோ கைஸ், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோக்காக தான் நானே அந்த வீடியோவே ட்ரை பண்ணேன். பட் இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரும் அந்த வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை டோட்டல் லாஸாக தான் உங்களுக்கு போய் முடியும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் ஒரு சர்டன் டைம் ஆஃப் பீரியடில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாலும் வாட்ச் டைம் வந்தாலுமே அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஆட்டோமேட்டிக்காக அதே ரெக்கக்னைஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்மி பண்ணுறதுக்கோ அந்த சப்ஸ்கிரைபரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ தான் யூடியூப் அல்காரிதம் பண்ணும். பட் இந்த சேனல் தான் அது இந்த இன்ஸ்டாகிராமிலேருந்து தான் நான் அந்த ட்ரை பண்ணேன். பட் நான் இந்த சேட் மெசேஜ் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே நான் சைபர் கிரைமில் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஐ வில் டூ திஸ் ரைட் நவ், க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட் அண்ட் கோ அண்ட் ஐடுன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் பாரு, டூ இட் பட் ஐ எம் நாட் ராங், சாரி பட் ஐ ஒன்ட் டூ தட், லெட்ஸ் கோ சம் ஒன் அப்படின்லாம் சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தயவு ஒழிஞ்சிக்கோ, நான் சைபர் கிரைமில் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறமே கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பேசியிருந்தான். அதுக்கப்புறமே நான் அவனும் திட்ட ஆரம்பித்தான், நானும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஹிந்திலெல்லாம் போட்டு ட்ரான்ஸ்லேட் போட்டு ஹிந்திலெல்லாம் திட்ட ஆரம்பித்தேன். பட் அவனும் திட்டினோடனே ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் பாருங்கள், இங்கேயோட அவன் இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவன் ஆன்லைன்லேயே வரல. அப்புறம் நம்ம அவன் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ சாரி, திஸ் பேஜ் இஸ்ன்ட் அவைலபிள். மேபி அவன் என்னை பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த அக்கௌண்ட்டவே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் நடக்கும். திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனலை நம்பி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது எல்லாமே ஃபேக் ஐடிங்க தான். உங்கள் ஃபாலோவர்ஸ் பாருங்கள், போஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்கள்கிட்ட காசை பிடுங்கிறதுக்கான ஒரே வேலை மட்டும்தான். இவங்க பிக் ஸ்கேமர்ஸ். இவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய இவங்க ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ இதுலேருந்து வாட் ஐ எம் ட்ரைங் டு சே மீன்ஸ், காசு கட்டி உங்கள் யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ தயவு செஞ்சு காசு கட்டினீங்கன்னா அது ஏமாத்துறதுல தான் போய் முடியும். ஸோ பி கேர்ஃபுல் அண்டு புட் யுவர் ஹார்ட் ஒர்க். அதுவே உங்களை சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுவே ஹெல்ப் பண்ணும். பட் இது ஒரு குறுக்கு வழி தான். அப்படி இந்த குறுக்கு வழியில் போயும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே அதுவும் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், டக்குன்னு அதுவும் காணாமல் போயிடும். ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட் லெவல், புட் யுவர் ஹார்ட் ஒர்க், கெட் ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி சேனலுங்களெல்லாம் நம்பி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.